ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ்டி வீட்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து கூழ் ஊற்றணும் அம்மனுக்கு. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் நான் செய்கிற இடம் தான். அந்த கோயிலில் தான், இந்த கோயிலில் தான் நான் ஊற்றுவேன். எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஜஸ்ட் வாக்கபிள். ஸோ அதனால் இந்த கோயிலே நான் வந்து எடுத்துகிட்டு போய் இது பண்ணிவிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து ஏர்லி மார்னிங்கே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வீட்லேயும் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோயிலுக்கு வந்தேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை நல்லா பண்ணி கொடுப்பாரு. எப்போவுமே வருஷம் வருஷம் நல்லா பண்ணி கொடுப்பாரு பூஜை. எங்களை வந்து கொஞ்சம் சாமிக்கிட்டேயே நின்று கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் மார்னிங்கே போனால் வந்து அவ்வளோ ரஷ் இருக்காது கோயிலில். ஸோ அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நின்று பூஜை பார்த்து நாங்கள் வந்து அங்கேயே வந்து கோயிலையே பார்த்திங்கன்னா யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கூழை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன். ரொம்ப வீடியோலாம் நான் எடுக்க முடியல. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நான் வந்து குக்கிங் வேறு பண்ணணுமா இருந்தது. அன்றைக்கி சண்டேன்ற தொட்டு எனக்கு வந்து கொஞ்சம் வீட்லேயும் வேலை இருந்தது. ஸோ ஏர்லி மார்னிங்கே அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துச்சி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் குக்கிங் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் மடமடன்னு தான் இது பண்ணேன். ஆனால் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பூஜை இப்படி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் பூஜை. ஸோ அம்மன் வந்து இது பார்த்திங்கன்னா நான் ஹைதராபாத்தில் வாங்கிட்டு வந்த சிலை இது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில், பெத்தம்மா டெம்பிள்னு இருக்குது. ஸோ அங்கே வாங்கிட்டு வந்த அம்மன். அந்த அம்மனுக்கு அன்றைக்கி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டோம் வீட்லேயே. எங்கள் மதர் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா கூழ் வாக்கும் போது நான்வெஜ்ஜும் எடுத்துகிட்டு போவாங்க டெம்பிளுக்கு எடுத்துகிட்டு போய் படிப்பாங்க. பட் எங்கள் மதர் இன் லா வீட் சைடு அந்த பழக்கம் இல்லை. ஸோ நான் வரும் கூழ் தான் எடுத்துகிட்டு போனேன். நான்வெஜ்ஜெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம் கோயிலுக்கு. ஸோ அன்றைக்கி வந்து நான் வரும் கூழ் தான் வச்சுட்டு வந்தேன். அப்புறம் வந்த பிறகு தான் நான் வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே பெருக்கி தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணிட்டு தான் போயிருந்தேன் கோயிலுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் மட்டன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக எடுத்து நான் வந்து ஆக்சுவலாக மட்டன் வாங்கிட்டு வந்ததில் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து ஃப்ரைக்கு வச்சுட்டேன். இந்த ஃப்ரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஸ்லோவாக குக் பண்ணி ஃப்ரை பண்ணுறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போனா முடிஞ்சால் ரெசிபி ஷேர் பண்ணுறேன், அந்த ஃப்ரையோட ரெசிபி. இது வந்து பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது இப்போது. ஸோ கொஞ்சம் பச்சடியும் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் மத்தியானம் லஞ்சுக்கு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப பிடிக்கும், எல்லாம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பிரியாணியும் பண்ணியாச்சு அன்றைக்கி. ஸோ சில பாத்திரங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்த பாத்திரம் அதெல்லாம் கூட கழுவி வச்சாச்சு நான் சுத்தமாக. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாலாம் போகல, ஸ்மூத்தாக தான் போச்சு. காலையில் சீக்கிரமாகவே ஏஞ்சி க்ளீனிங் வேலைலாம் முடிச்சு பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போன தொட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. மோரோவர் பார்த்திங்கன்னா கோயில் வந்து கிட்டியாக இருந்த தொட்டு எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கலை. இப்போலாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது கிட்ட இருக்க தொட்டு எனக்கு வந்து அந்த ட்ராவலிங் டைம் சேவ் ஆச்சு. அதனால் வந்து எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோடு நான் வந்து பூஜை முடித்தேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் விலாக் கண்டினியூ பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் டே விலாக் தான். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சைப்பயிறு கொழும்பு வச்சுருந்தேன். தேங்காய் எதுவும் ஊற்றலை, ரொம்ப சிம்பிளாக பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டோம், அதனால் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதனால் எந்த மசாலாவும் வேணான்னுட்டு ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருந்தேன் நான். ஸோ கொஞ்சம் ஆம்லா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ ஆம்லா பார்த்திங்கன்னா இப்போ வந்து பசங்க வந்து தினமும் ஒன்று ஒன்று சாப்பிட்றாங்க. அதனால் நான் வந்து ஆம்லா இப்போ தர வைக்கிறேன். கொஞ்சம் நூக்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். டொமேட்டோ, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்கா நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நான் வெளியில் தான் வைப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ உள்ளே வச்சுட்டு போகிறேன். ஏன்னா குக்கிங் ஆல்ரெடி முடிச்சாச்சு. நான் ஒரு அப்பளம் மாதிரி எதனா வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கையோட பார்த்திங்கன்னா வெசலும் கழுவி வச்சுட்டேன். இது வந்து காலையில் நான் போட்ட கோலம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்ததுன்ற தொட்டு ரொம்ப சிம்பிளாக கோலம் போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 முன்னாள் வந்து நாங்கள் வந்து மார்க்கெட் போயிருந்தோம். மார்க்கெட் போய் சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையன் மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக பெரிய லிஸ்ட்டே பண்ணிட்டு போயிருந்தேன். பட் அவ்வளோ எல்லாம் வாங்க முடியல, அவ்வளோ ஹெவி க்ரௌடாக இருந்தது. நான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 இருந்த தொட்டு க்ரௌடு இருந்துச்சா என்னன்னு தெரியல, அப்படி ஒரு க்ரௌடு. ப்ளஸ் வரமகாலட்சுமி பூஜைனாலே பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்பவே க்ரௌடடாக இருந்தது. என்னால் முன்னாடி என்ன வாங்க முடியுதோ அதுதான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப உள்ளரெல்லாம் போக முடியல. நைட் வரதுக்கே 8 மணி ஆகிடுச்சு. அதனால் ஒரு சிம்பிளாக இட்லி வந்து வச்சுட்டு சட்னி
சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். அதனால் வந்து எல்லாமே வந்து டைனிங் டேபிள் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வளையல், அப்புறம் திரி, கற்பூரம், ஊதுபத்தி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் என்னென்ன தேவையோ சாமிக்கு, வாசப்படிக்கு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. எல்லாமே வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் பிளான் பண்ணேன். பட் எல்லாமே வாங்க முடியல. கொஞ்சம் சிலதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இது ஊதுபத்தி பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஊதுபத்தியாக வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ ரொம்ப வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க முடியல. என்ன கிடச்சதோ எனக்கு அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போத்துக்கு. அன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணி எல்லாம் சாமியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அரேஞ்ச்னால் கம்ப்ளீட்டாக குங்குமஞ்சா எல்லாம் வைக்கல, இன்னும் அபிஷேகமும் பண்ணல. ஜஸ்ட் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். பூஜை ரூம் எல்லாம் கூட கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு. பூஜை ரூமில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து மாட்டியாச்சு. ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு இமிடியேட்டாக அந்த வேலையும் இன்றைக்கி முடிஞ்சுது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சுத்தம் ஆகிடுச்சு பூஜை ரூமு. இதுக்கப்புறம் நாளைக்கும் சில வேலைகள் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். இப்போது மார்க்கெட் போயிருந்தோம். எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோதான் வாங்கினேன். ஆக்சுவலாக ரொம்ப ரஷ்ஷு பார்த்திங்கன்னா, கால் வைக்க கூட இடம் இல்லை. அப்புறம் அங்கே போனோடனே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது. எப்போ வரலான்னு ஆயிடுச்சு. அப்படி ஒரு ரஷ் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து எவ்வளோ முடிஞ்சோ அவ்வளோதான் வாங்கினேன். முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டேன். எதுவுமே கொஞ்சம் உள்ளர போனால் நல்லாவே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கம்மியாக கூட கிடைக்கும். பட் முன்னாடி என்ன இருந்தோ அதே வாங்கிட்டு மடமடன் வந்தேன். ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இட்லி வச்சுருக்கேன், சட்னி பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். சில ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன், இன்னும் ஐட்டம்ஸ் வாங்கணும். அது இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இதுக்கு மேலே தான் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. பூஜை ரூம் கூட எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். குங்குமஞ்செல்லாம் வைக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாமான் எல்லாம் கழுவிட்டு தான் போனேன். ஏன்னா வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன். இருந்தாலும் இப்போ வந்து டின்னர் சாப்பிட்ட பிறகு திருப்பியும் வந்து நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் வேறு செய்யணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிட்டு பசங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு இட்லி, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கறிவேப்பிலை எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட்டு கீரை வந்து நான் வந்து இப்போ எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டேன், இன்னும் 2-3 days. அதனால் வாங்கலை, இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரை. பரவாயில்ல, இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணும். பட் அது நான் அப்புறமா வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸ்கூலில். ஸோ அதுக்கு இப்படி தான் ரெடியாகி போயிருந்தா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் முன்னாலே வாங்கி ரெடி பண்ணார். ஏன்னா நான் மார்க்கெட் போயிட்டேன்ற தொட்டு எனக்கு வந்து அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சுருந்தார். மார்னிங் வந்து நான் ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ அனுப்பிச்சிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இமீடியட்டாக பார்த்திங்கன்னா கார்பெட்டை நல்லாவே நானும் என் பையனும் நல்லா உதறி பெருக்கி ஃபுல் பில்டிங் பெருக்கணுன்னே நான் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன். பார்க்கிங்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டேன். இமீடியட்டாக வந்து குளிச்சுட்டு நான் வந்து பூஜை வேலை ஆரம்பிச்சிட்டேன். நான் மத்தியானமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ குளித்த கையோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குங்குமஞ்சா, வாசப்படிக்கு அதெல்லாம் மெயின் இல்லையா, அதெல்லாம் வந்து முன்னாலே பண்ணிட்டா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ குங்குமஞ்சா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே வாங்கினா ரொம்ப லைட் கலராக கிடைக்கிது. அதனால தான் நான் மார்க்கெட் போய் வாங்கினேன் குங்குமஞ்சா. ஸோ இதெல்லாம் வச்சுட்டேன்னா எனக்கு வந்து ஒரு 70% வேலை முடிஞ்சிடும். ஸோ மறுநாள் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி மிச்ச வேலைலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ வந்து இங்கே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேக் டோர்லேயும் குங்குமஞ்சள் வைப்பேன், சாமி ரூம்லேயும் வைப்பேன். ஸோ 3 பக்கமும் நான் வைக்கணும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நல்லா இருக்கு அடி கலரு, டார்க்காக இருக்குல்ல, அழகாக இருக்குது. நான் கேட்டு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் டின்னர் எல்லாம் சாப்பிட்டு திருப்பியும் வந்து கை காலெலாம் கழுவி நான் வந்து திருப்பியும் பூஜை ரூமுக்கு வந்து கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சேன் சாமியெல்லாம். மத்தியானமே எல்லாம் குங்குமஞ்செல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி இது பண்ணிவிட்டேன், ரெடி பண்ணிவிட்டேன். சும்மா இப்போ வந்து ஜஸ்ட் பாதம் வச்சு விளக்கி ஏற்றி விட்டேன். ஸோ ரொம்பலாம் வந்து இது பண்ணலை நான். ஏன்னா நாங்கள் வந்து நைட்டே புடவை கட்டலை. நைட்டே புடவை கட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நான் வந்து எதுவும் செய்யலை. ஜஸ்ட் அன்றைக்கி ஒரு சிம்பிளாக பூஜை பண்ணி விட்டு
நைட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலா எங்கள் வீட்ல சொன்னாங்க, "மழை வர மாதிரி இருக்கு. ரொம்ப கோலம்லாம் போடாத, காலையில போட்டுக்கோன்னு." ஆனா என்னால வந்து நைட்டு எனக்கு எப்பவுமே பண்டிகை நாள்ல நைட் போட்டுருவேன் கோலம். அப்போ தான் காலையில வந்து நான் வந்து இம்மீடியட்டாக பூஜை வேலை ஆரம்பிச்சுருவேன். நைட்டு கோலம் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே மழை வந்து கோலம்லாம் கம்ப்ளீட்டாக கலைஞ்சிருச்சு. ஃபுல் எஃபர்ட்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. ட்ரெஸ் ஆயிட்டிங்களா? ஆ தலை விரிச்சு வைக்க விடாதீங்க. கிளிப் போடு. ஆ ஏன் நல்லதாயிடுச்சு, நல்லதாச்சுடா. அவன் ஆன்சரை சீக்கிரம் சியா, நான் பாட்டி வந்துடுவாங்க இப்போ ஸ்டாருங்க. ம் இன்றைக்கி தான் வரலட்சுமி பூஜை. காலையில் 4:30க்கே நான் ஏஞ்சி எல்லாமே வேலை முடிச்சிட்டேன். வீடு வந்து இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் க்ளீனிங்கில் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வீடு பெருக்கி தொடச்சி எல்லாம் முடிச்சாச்சு. குக்கிங்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சு பாருங்கள், ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா 4:30க்கு முடிஞ்ச தொட்டு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கம்ப்ளீட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக எந்த டென்ஷனும் இல்லாமல் பண்ணிவிட்டேன். வடையும் சுட்டுட்ருக்கேன். இப்போ எங்கள் மதர்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயும் வடையும் சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இவங்க தான் என்னோடய மதர் இன்லா. கரெக்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நடந்தது அன்றைக்கி. எல்லாமே சீக்கிரமாகவே நடந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமோட. கொஞ்சம் கீழே காலையில் சீக்கிரம் எழுந்துச்சிட்டா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமே ஈஸியாக தான் முடிஞ்சது அன்றைக்கி. ஸோ அவங்களும் வரது கரெக்டாக இருந்தது. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். படையல் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. எல்லாமே வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் வந்து யாரும் சாப்பிடல. காஃபி, பிஸ்கெட் அப்படி தான் எடுத்துக்கினாங்க பசங்கள்லாம். ஸோ அதனால் வந்து நான் வந்து படையல் போட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக எங்கள் மதர்லாம் வந்த உடனே நாங்கள் வந்து இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பூஜை. ஸோ பார்த்திங்கன்னா பூஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் வந்து கிராண்டாலாம் பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா அலங்காரம் வந்து நான் ஹாலில் தான் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து நான் பூஜை ரூம்லேயே வச்சுட்டேன். ஸோ பூஜைலாம் முடித்த உடனே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபுட்டில் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக அலங்காரம் பண்ணுற வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ வந்து யாருன்னா எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. என்னால் எடுத்துகிட்டே பண்ண முடியல. ஏன்னா அது வந்து நம்ம கலசம் வைக்கிற தொட்டு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். சும்மா நம்ம வந்து வீடியோக்காக பண்ண முடியாது. அதனால் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்கலை. பசங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அவங்களும் ஃபெஸ்டிவல் மூடில் இருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட முடியல. காலையில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கோலம் போட்டு மழை வந்து களைஞ்சிருச்சு. அதனால் கீழே போய் காலையில் ஏஞ்ச உடனே ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு வந்தேன். ஏன்னா பண்டிகை நாளதும் கோலம் வந்து கம்பல்சரி நாங்கள் வந்து போட்டே ஆகும். ஸோ காலையில் ஏஞ்ச கையோடு போய் கோலம் போட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு குக்கிங் ஆரம்பித்தேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குக்கிங் செய்கிறதெல்லாம் பெரிய வேலையே கிடையாதுங்க. நான் மடமடன்னு செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் வேலை தான் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஏன்னா வந்து குக்கிங் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமீடியட்டாக வந்து எல்லாம் க்ளீனிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நான் எதுவுமே பெண்டிங் வைக்க மாட்டேன். எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ஆகணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். பட் குக்கிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு அப்படி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் மதர்லாம் வந்து தொட்டு கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்க கூட. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? டயர்ட் ஆயிடுச்சா?
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எல்லாமே டேஸ்ட்டாக வந்தது. எதுவுமே வந்து குறையாவே இல்லை. உப்பு, காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ எல்லாருமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கோலம் காமிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு நான் வேறு கோலம் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், காலையில் இந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் கோலம். ரொம்ப சிம்பிளாக வந்து கீழே போய் மடமடன்னு காலையில் 4:30 மணிக்கு போய் மடமடன்னு போட்டு வந்தேன். எனக்கு வந்து அந்த இருட்டில் என்ன போட்டேன்னு கூட எனக்கு தெரில, எதுவும் அப்படி போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கலர் இல்லை வீட்டில். இல்லைன்னா நான் கொஞ்சம் கலரெல்லாம் போடுவேன். ஸோ காலையில் வந்து அர்ஜென்ட்டாக எதுவும் ஒன்று அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண எல்லா வேலையும். நாலஞ்சாட்டி பிடிச்சா. ஸோ பண்டிகை டைமில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க எங்கள் பசங்க. ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸில் போடாது இதுக்கெல்லாம் எடுத்துப்பாங்க கொஞ்சம். ஸோ வெளியிலலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பூவெல்லாம் தொங்க போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. வெளியிலையும் கொஞ்சம் அப்படி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி. பசங்க வந்து ஃபோட்டோலாம் வந்து என்னை எடுக்க சொன்னாங்க. எனக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்ட பிறகு ஃபுல் மூடே இல்லை, இருந்தாலும் எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி டைம் போச்சுன்னே தெரில. பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டீ வச்சு குடிச்சிட்டு ஈவினிங் பூஜையும் நான் பண்ணேன். ஈவினிங்கும் வந்து நான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5:30க்கு எழுந்த உடனே இமீடியட்டாக டீ எல்லாம் பண்ணி நாங்கள் குடிச்சிட்டு ஸோ கொஞ்சம் வந்து பூஜை எல்லாம் திருப்பியும் வந்து அது ஆர்த்தி எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் ஈவினிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக என்னால் வந்து விலாக் கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ராக் ஆகிடுமோ என்னவோ வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் ஏன்னா இன்னொரு ரீசன் என்னென்னா எங்கள் மதர் இன் லாவும் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க கூட பேசுகிறதுல பிஸி ஆகிட்டேன். நான் அவங்க வர்றதே ரொம்ப ரேர். எப்போனா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஹெல்த் கண்டிஷன் வந்து சரியில்லை, அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ண முடியறதில்ல அவங்களுக்கு. அதனால் வந்து அவங்க வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் பேசணும்னு நினைப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் vlog தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபர்தராக vlog எடுக்கலை நான். ஸோ இது வந்து மார்னிங் வந்து கீழே போய் நான் வந்து ஃபுல்லாக எல்லாமே வாஷ் பண்ணி திருப்பியும் கோலம் போட்டு வந்தேன். ஏன்னா லக்ஷ்மி வீட்டில் இருக்க தொட்டு நான் வந்து 3rd டே தான் எடுப்பேன், சண்டே மார்னிங் தான் எடுப்பேன் லக்ஷ்மி. ஸோ அன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து பாயசம் பண்ணி சாமி காலையிலே வச்சு பூஜை பண்ணிவிட்டேன். அன்றைக்கி வந்து பாயசம் தான் பண்ணியிருந்தேன் லக்ஷ்மிக்கு. செகண்ட் டே எதனா பிரசாதம் வைக்கணும் இல்லையா, அதில். ஸோ நேற்றுது பாயசம் கூட இருக்குது, இன்னும் கூட ஃப்ரிட்ஜில் இருக்குது. பட் அன்றைக்கி வந்து சாமி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு சின்ன கப்பில் பண்ணி வச்சாச்சு. அன்றைக்கி தான் நெய்வேத்தியம் நான் வந்து செகண்ட் டே சாமிக்கு படித்தேன். ஸோ காலையிலேயே வந்து நெய்வேத்தியம் படித்து பூஜை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் வெளில போயிருந்தோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் கிளம்பியிருக்கோம். எப்போயுமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கலசம் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் வந்து வீடை வந்து லாக் பண்ண மாட்டோம். ஸோ நான் வந்து செகண்ட் டே தானேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக நான் வந்து ராஜராஜேஸ்வரி டெம்பிளுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி போகணுன்னு தோணுச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி வீடை லாக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். செகண்ட் டே இல்லையா, அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி பூஜைலாம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து வெளில வந்தோம். ரொம்ப நாளாகவே நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி என்னவோ எங்கள் வீட்டில் வந்து வா இன்றைக்கி பார்த்துட்டு வரலாம் சாமின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இமிடியேட்டாக நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி போயிருக்கிறேன் நான். ரீசெண்டாக நான் போனதே இல்லை. ஸோ ஃபைனலி வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கே வைக்கலாம், பரவாயில்ல. அது நீ நடி முடிவு கிளிப் போடு. என்னப்பா சண்டை போட்டு நிறுத்துவோம். சண்டை போட்டுன்னு இருக்கியா? அங்கே எடுக்கலாம், உள்ளர எடுக்கலாம், அர்ச்சனை இங்கே வாங்கிக்கோ. முன்னாடி தெளிச்சிட்டேன், ஆனால் தண்ணி ஆயிட்டேன். வா அங்கே இருக்கு கோபுரம். நீயே போட்டுடு உண்டியில். விமல் வா. இதுதான் கோபுரம்.
நல்லா இருக்கு. விமல் வா. இதெல்லாம் ரொம்ப பழைய கோயில்டா. எவ்வளோ நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வாட்டி வந்தோம் ஃபஸ்ட்டு இல்லை, அப்போவே நான் இப்போ 25 இயர்ஸ் ஆகிடுச்சுல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். அதெல்லாம் டேட்டெல்லாம் தெரியாதாங்க. எங்கன்னா போர்டு இருந்தால் பாரு. உள்ளார பூஜாரி கிட்டச்சு. நல்லா இருக்குல்ல கோபுரம். நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காங்கப்பா. ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். கேமராவா? அதான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து கீ செயின். ராஜலக்ஷ்மி இது கட்டி பிடிச்சிச்சா? அந்த ஃபோட்டோ தான் திருஷ்டிக்கு. ஃபோட்டோ வேணா ஆணி அடிக்கணுமா? கிரானைட் இல்லை, ஸ்டிக்கர் இல்லையா? ஸ்டிக்கரில் ஒட்டலாமா? இந்த ஃபோட்டோ வாங்கினா, இந்த ஃபோட்டோ வாங்கினா ஸ்டிக்கரில் ஒட்டலாமா? இல்லையாமே. இந்த தாமரைப்பூ தான் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெளியில் தான் டின்னர் சாப்பிட்டோம். அன்றைக்கி நைட்டு வெளில டின்னர் சாப்பிட்டு வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ராஜராஜேஸ்வரி கோயில் வந்து ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்க முடியல. ஏன்னா அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து நாட் அலோடுன்னு போட்டிருந்தது, அதுதான் ரீசனு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையிலே வந்து நான் வந்து சாமியெல்லாம் எடுத்து எல்லாம் வந்து கலசம் மொத்தம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணி நான் எல்லாமே எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில். அன்றைக்கி சண்டேன்ற தொட்டு சரி நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லி நான் வந்து மட்டன் ஃப்ரையும் அப்புறம் மட்டன் குழம்பும் பண்ணியிருந்தேன். ஸோ என் பையனுக்கு வந்து தேங்காய் ஊற்றுற தொட்டு மட்டன் குழம்பு அவ்வளோ பிடிக்காது. அதனால் வந்து மட்டன் ஃப்ரை கொஞ்சம் எக்கெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக கலசம் எடுத்தாச்சு. அன்றைக்கி காலைல சீக்கிரமாகவே ஏஞ்சி எல்லாமே குளித்து எல்லாமே க்ளீனாக ஆரத்தி எடுத்து எல்லாமே அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சாச்சு. கலசம் பொருள் எதுவுமே இல்லை பூஜை ரூமில், எல்லாமே அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான்வெஜ் வாங்கவே போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சண்டேன்ற தொட்டு அன்றைக்கி வந்து பசங்க வந்து கம்பல்சரி நான்வெஜ் கேட்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. காலையிலே ஏஞ்சி தொட்டு எனக்கு வந்து வீட்டு வேலையும் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. வீடெல்லாம் வந்து நான் வந்து க்ளீனும் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் லன்ச் சாப்பிட்ணும், அவ்வளோதான். லன்ச்சும் முடிச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் ஏஞ்சா நம்மளுக்கு வந்து எப்படி வேலை ஆகுதுன்னே தெரியாது. நல்லா டக்குன்னு வேலை ஆகிடும். ஸோ குக்கரில் வந்து இப்போ ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ மட்டன் குழம்பு அப்புறம் வந்து மட்டன் ஃப்ரை அவ்வளோதான் இருக்குது. கொஞ்சம் ரசம் மிச்சம் இருக்குது ஃப்ரிட்ஜில், அதில் வச்சு சூட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கேன். பாட்டில்லையும் தண்ணி பிடிக்கணும். ஏன்னா நாங்கள் வெளில போகிறதுக்கு ஒரு பாட்டில் தண்ணி எப்போயுமே நான் பிடிச்சிப்பேன். அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். சண்டேஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்து வெளில போயிடுவோம். நாங்கள் வந்து மதியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டோம். கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம் வெளில போய். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி சீக்கிரமாகவே வெளில கிளம்பிட்டோம். வெதர் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி கொஞ்சம் லாங் ட்ரைவ் போகலான்னு தான் போனோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போயிருந்தோம். கொஞ்சம் நல்லாவே இருந்தது வெதரு, நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கே பார்த்தாலும் க்ரீனரி. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைலண்ட்டாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற இடம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் வந்து வெளியில் தான் சாப்பிட்டோம். டின்னர் பார்த்தா ரெகுலர் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இருந்தாலும் அவன் பண்ணுறா இல்லை, சாப்பாடு பண்ணாமே இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பர்கரு அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஜெயநகரில் இருக்குது. நாங்கள் ரெகுலராக போகிற ஒரு பிளேஸ் தான்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக பசங்க வந்து டைம் டேபிளெல்லாம் வச்சு தூங்கியாச்சு. இப்போ காலையில் ஏஞ்சி பசங்களுக்கு வந்து பிரேக்குக்கு லஞ்சுக்கெல்லாம் பேக் பண்ணி அமுச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன் மதியானம் லஞ்சுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மெயின் வேலை வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை. இது வந்து vlog நான் வந்து எடிட்டே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ரொம்ப லேட்டும் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கு தான் உட்கார போகிறேன். எடிட்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு 2 to 3 hours ஆகிடும் ஈஸியாக. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ எடிட்டிங் உட்காந்துட்டேன்னா எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்து பண்டிகை தான். இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் கணேஷா ஃபெஸ்டிவல் வருது. கணேஷா ஃபெஸ்டிவல் பார்த்தா பெருசாக ஒன்றும் ப்ரிப்பரேஷன் கிடையாது. கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணுவேன், ரொம்ப டீட்டெயிலாக கிடையாது. மேலாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி வேலைங்க தான் இருக்குது. கணேஷா வந்து நாங்கள் வருஷம் எடுத்துகிட்டு வருவோம், நாங்கள் வாங்கிட்டு வருவோம். அது ஒன்று பண்ணணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம்தான் அதெல்லாம் வந்து கணேஷா vlog-ம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், வீடியோ எடுப்பேன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி பூஜை இது பார்த்திங்கன்னா எல்லாம் நெக்ஸ்ட் டேவே நான் வந்து போடணும்னு நினச்சேன். பட் என்னால் வந்து எடிட் பண்ணவே முடியல, ஏன்னா அவ்வளோ பிஸி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 10 days ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி போஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ரொம்ப டீட்டெயிலெல்லாம் நான் எடுக்கலை வீடியோ, எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோதான் எடுத்தேன் நான். ஸோ ரொம்ப பெரிய லென்த்தி vlog-ஆக இருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ பார்க்கலாம், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக லக்ஷ்மி பூஜைக்கு நான் சாரீ வாங்கியிருந்தேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குவாலிட்டி வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி, நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மிஸ்டேக், நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல வந்தோன்னே. ஏன்னா நான் வந்து லக்ஷ்மி கட்டுறது இல்லையா, என்னத்துக்கு அதை வந்து தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூஜை ரூம் கபோர்டில் அப்படியே வச்சுட்டேன். பட் கட்டும் போது தான் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா குவாலிட்டி ரொம்பவே இதுவாக இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் ஸ்டில் நான் வந்து டைமும் இல்லை எனக்கு வந்து போய் சாரீ வாங்க, வேறு சாரீ ஒரு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ அதனால் இதை வந்து நான் கட்டிட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக வந்து நான் போய் பார்த்தே வாங்கலாம் புடவைன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கலர் கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. சாமி கட்டின பிறகு கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. பட் ஏதோ ஒன்று புதுசாக ஒரு சாரீ கட்டணும். ஸோ அது கட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக வந்து போய் நானே ஷாப் பண்ணணும், பார்த்து வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. கணேஷா ஃபெஸ்டிவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கணேஷா வந்து வீட்டுக்கிட்டே வாங்கிடுவோம். ரொம்ப பெருசாலாம் அதுக்குன்னு அங்கே இங்கே சுற்றிட்டெல்லாம் இருக்க மாட்டோம். இங்கே வந்து வாங்கிட்டு என்னென்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து 3rd day நாங்கள் வந்து போய் இங்கே அல்சுரேரி இருக்குது இல்லையா, அங்கே வந்து நாங்கள் நிமர்சனம் பண்ணிடுவோம். ஸோ கணேஷா ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் ஃபெஸ்டிவல், எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜராக தான் நாங்கள் பண்ணுவோம். மெயின் என்னன்னாக்கா கணேஷா ஃபெஸ்டிவலில் நம்ம வந்து படையல் போடுறது தான். அது வந்து கொஞ்சம் நல்லா படையல் போடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. வருஷம் நான் நல்லா தான் போடுவேன், இந்த வருஷமும் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கணேஷா ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே கிராண்டாக பண்ணுவேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கே இருந்தோம், எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தேன் அப்போது, அதனால நிறைய செய்வேன். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நானே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினேன், ரொம்பலாம் பண்ண போகிறதில்ல. லக்ஷ்மி பூஜை கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தாம்பூலம் கொடுக்கும்போது ஒரு 3-4 வெரைட்டி பிரசாதம் பண்ணுவேன், ஈவினிங் எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்போல்லாம். பட் இப்போது வந்து ஒரு 4-5 years-ஆக என்னால் வந்து அவ்வளோலாம் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் நான் செய்கிறேன். ரொம்ப ஓவரெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து கம்மி தான் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வந்து என்னன்னாக்கா ஒரு பேசிக்காக நம்ம என்ன செய்யணுமோ ஒரு பண்டிகை நாளில் அது வந்து கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜர் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கணேஷா ஃபெஸ்டிவலுக்கு கூட நாங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டு அங்கே இங்கே போக வேண்டியது இருக்குது. சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா இருக்குது, அங்கே போகணும். கணேஷா சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டுக்கிட்டேயே வாங்கிடுவோம். கணேஷா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ரேட் இருந்தது. பட் இந்த இயர் எப்படின்னு தெரியல, பார்க்கணும் போய். நாங்கள் வந்து இன்னும் போய் பார்க்கல கணேஷா. ஸோ அதை வந்து பிளான் பண்ணோம் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கலர் கணேஷா தான் வாங்குவோம். லாஸ்ட் விலாகெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விலாக் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கணேஷா விலாக் தான் நினைக்கிறேன். நடுப்புறம் வந்து விலாக் போடுவேன்னா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம்.